மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனையை விதித்து தஞ்சாவூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கும்பகோணம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை அவரது தந்தை கடந்த 2019ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து கும்பகோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தந்தையை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த தஞ்சாவூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜே. தமிழரசி சிறுமியின் தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மதுரையில் ஆன்லைனில் பணம் இரட்டிப்பு செய்வதாக கூறி 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் பணம் கேட்டு சம்பந்தப்பட்டவரின் சகோதரரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்த 5 நபரை போலீசார் கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த வெள்ளைப்பாண்டி, முரளி மணிகண்டன் ஆகிய 2 பேர் பணம் வாங்கிவிட்டு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை கேட்டு திருச்சியைச் சேர்ந்த சசிகுமார், தேவராஜ் ஆகிய 2 பேர் தங்களது 3 நண்பர்கள் மூலம் வெள்ளைப்பாண்டியின் தம்பியான ரத்னவேல் பாண்டி என்பவரை காரில் கடத்தி சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் கூடல்புதூர் போலீசார் 5 பேரையும் மடக்கி பிடித்து ரத்னவேல் பாண்டியனை மீட்டனர். இதில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய பிரதாப் என்பவரை போலீஸ் தேடி வருகிறது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.